நாங்கள் வந்து இவெண்ட்ஸ் பை ஆம்பியன்ஸ். இது என்ன சொன்னால் ஸ்போர்ட்ஸ் சிட்டியில் ஃபஸ்ட் டைம் ஒரு தமிழ் இவெண்ட் உண்டு. அதுவும் கான்சர்ட், மற்றது டிஜே, ஆஃப்டர் பார்ட்டி எல்லாமே வந்து ஒரே இடத்துல சேம் டைம் நடக்குது. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்டூடியோ ஆம்பியன்ஸ், நார்மலாக ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, வெட்டிங்ஸ் மற்றது வேறு இவெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ நிறைய நாளே பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த முறை எல்லாம் அமைஞ்சிட்டு ஸோ இந்த முறை செஞ்சோம். வந்து க்ரீஸ்ன்னு சொல்லி ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் எல்லா சொல்யூஷன்ஸும் தந்துருக்காங்க. ஸோ நாங்கள் நினச்சதை விட நல்லாவே செஞ்சுருக்காங்க. க்ரௌடும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சொல்கிறது என்ன சொன்னால் 3 தமிழ் டிஜேஸ். அவங்க வந்து நார்மலி இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ். ஒன்று வந்து டிஜே ஷாஷ், அவர் வந்து நிறைய ஃபாரின் டூர்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கிறார். அடுத்தது வந்து டிஜே லோஷ் டேஷ், அவங்களும் ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ், இந்தியாவில எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் அவங்க இப்போ லீடிங் வந்து அவங்க தான் நிறைய ஷோஸ் செஞ்சு கொண்டிருக்காங்க. பேண்ட் வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து மேக்னஸ் அண்ட் பேண்ட். அடுத்தது வந்து சிங்கர் வந்து ரக்ஷிதா, அவங்க வந்து ஏஆர் ரஹ்மான்ட பேண்டில் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. மை டிக்கெட் ஸ்டார்ட்ல இருந்து நல்ல சப்போர்ட். எல்லாமே வந்து நாங்கள் டிக்கெட்ஸ் ஆன்லைனில் தான் போட்டிருந்தோம். ஸோ ஷோ நேரமும் சரி, ஷோக்கு முதலும் சரி நல்ல சப்போர்ட் தந்திருந்தாங்க. அது மாதிரி டிக்கெட்ஸ் நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுச்சு. அது தவிர இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தால் கஸ்டமர் சைட்டில் அவங்களே டிரெக்டாக எல்லாம் சால்வ் பண்ணி தந்தாங்க. அவங்கள கஸ்டமர்ஸை வந்து எங்களுக்கு அவைக்கு டிரெக்ட் பண்ண தான் இருந்துச்சு. ஸோ எல்லா சொல்யூஷன்ஸும் அவங்களே தந்தாங்க.
கட்டாயமாக என்ன சொன்னால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கூடவே க்ரௌட் வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 3 மாதமும் ஒரு ஈவெண்ட் ஒன்று பிளான் பண்ணுறோம்.